Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கத்தில் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு பிடிஓவிடம் முறையிட்ட போது அவர் முறையாக பதிலளிக்காததால் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவேரி பக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலர்களுக்கு முறையான நிதி ஒதுக்கீடு செய்யாததால் வளர்ச்சித் திட்டப் பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே உரிய நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அதிமுக கவுன்சிலர்கள் பிடிஓவிடம் முறையிட்ட போது அவர் முறையாக பதிலளிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதால் பொதுமக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இதயம் தொடர்பான பிரச்சினைகளை கண்டறிய உதவும் இசிஜி கருவிகள் பழுது ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட உள் மற்றும் புற நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையின் நிர்வாக கோளாறு காரணமாக 10 இசிஜி கருவிகள், 35க்கும் மேற்பட்ட இரத்த அழுத்த மானிட்டர் கருவிகள் பழுதடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 90 மருத்துவர்கள், 140 செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய இந்த மருத்துவமனையில் 56 மருத்துவர்கள், 110 செவிலியர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். இதனால் நோயாளிகள் முறையான சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து வார்டுகளிலுமே கிட்டத்தட்ட 10 உபகரணங்கள் இது பழுதடைஞ்சிருக்குது. இதை தமிழக அரசு உடனே தலையிட்டு இதில் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த உபகரணங்கள்லாம் பழுது பண்ணோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்கே மேரத்தான் ஓடிட்டு இருக்காரு. இவர் இப்படி ஓடுறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அரசு மருத்துவமனை விட்டு சிகிச்சை பெற முடியாமல் ஓடுறாங்க. இந்த உபகரணங்களால் அதனோட சரியான பராமரிப்பு இல்லாததுனாலையும் இது நோயை துல்லியமாக கண்டறிய முடியல. மாற்றுத்திறனாளிகளுக்காக மெரினாவில் அமைத்த நடைபாதை சேதமடைந்தும் பெசன்ட் நகரில் அமைத்த நடைபாதை திறக்கப்படாமலும் இருக்கும் நிலையில் திருவண்மையூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அமைப்பது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளையும் கடற்கரை அழகை ரசிக்க வைப்பதாக கூறி மெரினாவில் 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நடைபாதை சில மாதங்களிலேயே பாதிப்படைந்தது. பெசன்ட் நகர் கடற்கரையில் 30 லட்சம் ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக கட்டப்பட்ட மரப்பாலம் 2 மாதங்களுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இந்த நிலையில் திருவண்மையூர் கடற்கரையில் 1,20 லட்சம் ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சாய்வு தள பாலம் கட்டப்போவதாக ஸ்டாலின் அரசு அறிவித்திருப்பது வெற்று விளம்பரத்தால் அரசின் கஜானாவை காலியாக்கும் செயல் என மாற்றுத்திறனாளி அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.